Taste the Daily. சென்னையில் மழைநீர் வடிகால் மற்றும் கழிவுநீர் கால்வாய்க்காக திமுக ஆட்சிக்கு வந்த நாள் முதல் தோண்டப்பட்ட குழிகள் சரிவர மூடாததால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சென்னை கீழ்ப்பாக்கம் மேடவாக்கம் டேங்க் சாலையில் வடிகால்வாய் அமைக்க தோண்டப்பட்ட பள்ளங்கள் சரிவர மூடாததால் தண்ணீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பருவமழை தீவிரம் அடைய உள்ள நிலையில் பணிகள் நடைபெறாமல் காட்சியளிக்கின்றன. இத்திட்டத்திற்காக 4000 கோடி ரூபாய் செலவு செய்ததாக கூறும் விடியா ஸ்டாலின் அரசு அவசர கோலத்தில் அள்ளி தெளித்ததை போல் ஆங்காங்கே பணி நடைபெற்றுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஒப்புளியப்பன் கோயிலில் சக்கர நாற்காலி வசதி இல்லாததால் மாற்றுத்திறனாளி பக்தர் சிரமத்துடன் நடந்து சென்று சுவாமி தரிசனம் செய்தார். ஒரத்த நாட்டைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான சீனிவாசன் கோயிலுக்கு சென்றபோது சக்கர நாற்காலி இல்லாததால் உட்பிரகாரம் வரை சிரமத்துடன் நடந்து சென்று சுவாமி தரிசனம் செய்தார். இது ஆன்மீக ஆட்சி என்று அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவ்வப்போது வெற்றி விளம்பரம் செய்து வரும் நிலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சக்கர நாற்காலி கூட வழங்க முடியாததுதான் ஆன்மீக ஆட்சியா என்று மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே வாண்டையாங்குப்பம் கிராமத்தில் உள்ள நல்ல தண்ணீர் குளத்தை தூர் வாராததால் துர்நாற்றம் வீசுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். திமுக ஆட்சி அமைந்த பிறகு இந்த குளத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளாமல் ஆகாய தாமரைகள் வளர்ந்துள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட குடிமராமத்து திட்டத்தை முறையாக பின்பற்றியிருந்தால் இந்த குளத்தை தூர்வாரி இருக்கலாம் என்று குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் இனியாவது குளத்தில் உள்ள ஆகாய தாமரைகளை விடிய அரசின் நீர்வளத்துறையினர் அகற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். இந்த குளத்தினால காய்ச்சல், டெங்கு காய்ச்சல் வர்றதுக்கும் குழந்தைகளுக்கும் முக்கியமாக உயிர் பலி வரத்துக்கு ஆபத்து இருக்கு. உள்ள இறங்கினா ஆளு உயிரோட வெளில வருவானாங்கிறது சந்தேகம். இந்த குளத்துக்குள்ளார இறங்கினா வெளியில வரவன் சந்தேகம் உயிரோட வருவானான்னு அந்த அளவுக்கு இருக்கு. ஆகையினால இந்த குளத்தை தூர்வாரி சுத்தம் பண்ணி எங்களுக்கு வடிகால் வசதியை சீர் பண்ணி கொடுக்குமாறு உங்களுக்கு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே விவசாயி ஒருவருக்கு சேர வேண்டிய குறுவை தொகுப்பை போலி ஆவணம் மூலம் வேறு சிலர் அபகரித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மிராலூரை சேர்ந்த மாயவன் தனது 5 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்துள்ள நிலையில் சிலர் முறைகேடாக ஆவணங்கள் தயார் செய்து இவரது குறுவை தொகுப்பை பெற்றுள்ளனர். இதுகுறித்து புகார் அளித்தும் வேளாண் மற்றும் வருவாய் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படும் நிலையில் விவசாயிகளின் நலனை மேம்படுத்த உதவும் திட்டத்தில் முறைகேட்டில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடிய அரசு அதிகாரிகளுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டியை அடுத்த பசந்தி கிராமத்தில் குண்டும் குழியுமான சாலையால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். இக்கிராமத்தில் இருந்து சுப்பிரமணி நகர் வரை செல்லக்கூடிய 2 கிலோமீட்டர் தார் சாலை பழுதாகி குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகனத்தில் கடப்பது சவாலாக உள்ளது. மேலும் விடியா ஸ்டாலின் அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் சைக்கிளில் செல்லும் பள்ளி மாணவர்கள் கூட அடிக்கடி விபத்தில் சிக்குவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை தண்ணீர் பந்தல் அருகே காவிரி கூட்டு குடிநீர் செல்லும் குழாய் உடைந்து தண்ணீர் வீணாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். காளையார் கோவிலில் இருந்து நாட்டரசன் கோட்டை வழியாக செல்லும் காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வெளியேறி குளம் போல் தேங்கியுள்ளது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் குடித்தண்ணீர் கிடைக்காமல் அவதிப்பட்டு வரும் நிலையில் விடியா ஸ்டாலின் அரசு குடிநீர் வடிகால் வாரியத்தின் அலட்சியத்தால் தண்ணீர் வீணாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.